முடிஞ்சாக்க பொண்ணு கேட்க எங்க அப்பாவையே கூட்டிட்டு வரேன். வெரி குட். நான் இப்ப அர்ஜென்ட்டா போடு. அப்பா வசந்தி, வசந்தி ஏன் அழுகுற? அப்பா எங்க? என்ன நடந்தது வசந்தி? என்ன நடந்தது? தம்பி தினம் நீங்க வருவீங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு நாள் ராத்திரி நீங்க வந்து கதவை தட்ட மாதிரி கனவு கண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவை திறக்க போனாரு. போனவர் காலடறி கீழே விழுந்தார். பிறகு எழுந்திருக்கவே இல்லை தம்பி. பிறந்ததுல இருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை. ஆனா தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டி அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானா காரணமா இருக்கணும். என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க தம்பி. நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய கடைசி ஆசை. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா? என்னம்மா? என்னவா? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 10. ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? தொழிலாளிங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அத சொல்றியா? அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால சம்பளம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. வசந்தி, எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. நான் இன்னைக்கு பட்டணம் போகணும். பாத்தீங்களா, நீங்க இன்னும் மாறவே இல்லை. அப்பா என்கிட்ட கடைசியா சொன்னது, நீங்க திரும்பி வந்தா எந்த காரணத்தை கொண்டும் உங்களை பட்டணத்துக்கு அனுப்ப கூடாதுங்கிறதுதான். அதனால நீங்க பட்டணம் போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். வசந்தி, நீ தெரியாம பேசுற. நான் போகலைன்னா போலீஸ் தேடிக்கிட்டு வந்துரும். போலீஸா? உங்களையா? என்ன இல்ல, அவனை இல்ல, இவனை, என்னுடைய. உங்களுக்கு தம்பி கூட இல்லையே? ஒரு அண்ணன் தான் இருக்காரு. அண்ணன் மகனா? அண்ணனுக்கு ஏது மகன்? இவன் அத்த மகன். ஓ, அத்தானா? அத்தானாவது பொத்தானாவது. என்னண்ணா? என்னடா இது? நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ என்னடா கீதா ஏன் உயிரை வாங்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாலே வர சொல்லி லெட்டர் எழுதிருக்கா? மாமா நாளைக்கு வராரு, உன்னை பத்தி அவர் லெட்டர் எழுதிருக்காரு. என்ன சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்? அதான் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு உன்னை அவர் பக்கத்திலேயே வச்சு ரொம்ப சிவியரா டெஸ்ட் பண்ண போறாராம். அதுக்கப்புறம் அவருக்கு திருப்தியா இருந்தா தான் உன்னை மாப்பிள்ளை ஏத்துக்கு போறாராம். ஆஹா, ஹயோ 10 நாள் தாங்காதுப்பா இந்த ஊர்ல. நாளைக்கே நான் ஊருக்கு போகணும்ப்பா. என்னடா அவ்வளவு அவசரம்? ஓஹோ, இதான் அவ்வளவு அவசரமா? யார் அந்த பொண்ணு? என் தங்கச்சிடா, என் வளர்ப்பு தந்தையோட மகன். அப்படியா? ஐம் சாரி பாண்டியன். அவர் சாகும் போது பையனை பட்டணத்துக்கு அனுப்பாதே, கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு செத்து போனாரு. நான் இப்ப பட்டணம் போறேன்னு சொன்னா போதும், வசந்தியோட தாமர முகம் வாடி போயிடும். கரெக்ட், தாமர முகம் தான். குவளை கண்கள் கண்ணீர் குளமாயிடும். குவளை கண்கள் ரொம்ப பொருத்தம். சாமந்தி நிற கண்ணம் செம்பருத்தி ஆயிடும். போட்டோல கலர் தெரியலையே. ஆமா, பின்ன நீ எப்படித்தான் பட்டணம் வந்த? அது ஒரு பெரிய கதை. பட்டணத்துல எனக்கு தண்டபாணின்னு ஒரு மருமக இருக்கிறதாவும், அவன் பெரிய அயோக்கியம், முரட, முட்டாள், மாசம் நான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா அவன் கெட்டு குட்டிச்சோரா போயிடுவான்னு பொய்ய சொன்னேன். அப்படியா? அதுல என்ன வேடிக்கைன்னா, நான் இப்படி சொல்ல போக அவன் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு பதிலா பாசமும் பரிவும் ஏற்பட்டு போச்சு என் தங்கச்சி. அடட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அப்புறம் என்ன, அப்படிப்பட்ட பையனை வெளியே விட்டு வைக்க கூடாது, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்கன்னு ஒரு பெரிய பாம தூக்கி என் தலையில போட்டுடுச்சு. நான் பேயா முடிச்சு, ஆகட்டும்மா பரீட்சை முடிஞ்சோன்னு கூட்டிட்டு வரேன்னு ஒரு விதமா சமாதானம் சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலேயே உன் தங்க ரொம்ப அழகுதான்டா. நீ படிச்சவன் தானடா, புத்தி இருக்கா உனக்கு? என் தங்கச்சியை பத்தி ஏன் முன்னாலே வர்ணிக்கிறிய? உனக்கே அநாகரிகமா தோணல? இதுல என்னடா அநாகரிகம்? அழகை ரசிப்பது கலடா. அட்ரஸ் என்னடா? அட்ரஸ் வேணுமா? ஒத்த கொடுத்த ஞாபகம் இருக்க? மறந்துடாத, அப்புறம் பாக்குறேன். நாளைக்கு மாப்பிள்ளை டெஸ்டுக்கு வர மறந்துடாத.
போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிருக்கான். ரிப்போர்ட் பண்ண இப்படிதான் வருவான். அப்படியே லபக்குன்னு தூக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பூமிக்குள்ள ஒளிஞ்சா கூட விட மாட்டாங்க. கரெக்ட் பால். ஏறுங்கடா கார்ல. நாம போடு. சத்த கார்ல சரியா மூடல பார். கபாலி அவர்கிட்ட தப்பிச்சுட்டு வந்து அவர்கிட்டே மாட்டிக்கிட்டன. என்ன பண்றது? அமெரிக்காவில் வந்த மாப்பிள்ள மாதிரி தெரியுது. சொன்னபடி பஞ்சுலாம் வந்துட்டார. மாமா அவர்களே, போன தடவை நான் ஃபாரின் போனதுனால சொந்த சொல்ல காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிடுங்க மாமா அவர்களே. ரவி, மாப்பிள்ளை கிட்ட என்ன மரியாதை, என்ன மரியாதை. உட்காருங்க மாப்பிள்ளை அவர்களே, உட்காருங்க. ஐயோ ஐயோ பாவம் சோர்த்திக்கிற மாதிரி உட்காருங்க. சோபல் உட்காருங்க, சோபல் உட்காருங்க. மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். ரவி, என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு. விஞ்ஞானி போடுறது. பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, இரும்பு இருக்குமான்னு பாக்குறாரு. தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வெட்கமாயிருக்கு மாமா அவர்களே. நான் திரும்பிக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கிறேன். நீ செவத்தை பார்த்துக்கிட்டு பதில் சொல்ல சொல்லு. ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ளை அவர்களே? ஆரம்பிக்கலாம் மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகைய, பொடிய, குடிய. மூணு இருக்க போடுறது கிடையாது. புகை மாமா அவர்களே. வில 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 உண்மையை சொல்றதுனால உன்னை நான் பாராட்டுறேன். வருமானம் ஏதாவது இருக்கா? வருஷத்துக்கு 24,000 ரூபாய், மாசத்துக்கு 26,000 ரூபாய். கரெக்டா சொல்றேன். மன கணக்கு படிச்சிருக்கேன். படிச்சிருக்கேன் மாமா அவர்களே, ஆனா பட்டம் வாங்கல. அது தேவையில்லை. பட்டம்ன்றது வெறும் தம்பட்டம். பிராக்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா. திடீர்னு சமையல்காரன் வரலன்னு வச்சுக்கோ. ஐயா ஹோட்டலும் ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கும் சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பே? உடனே பதில் தேவை எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவோம் மாமா அவர்களே. வரட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்போ என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ. 4 பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க. அப்ப என்ன செய்வேன்? கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங்? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? பறந்து பறந்து உதைப்பான். ஃப்ளையிங் கிக். ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. சரண்டர் ஆனாலும் சாகர வரைக்கும் விட. தெரியுமா?
பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாடிகா இருக்கணும். ரவி, வாத்தியத்தை கொண்டாந்து உட்கார்.